சரி பாய், நான் மணியாச்சு, நான் கிளம்புறேன். இல்ல இந்த பக்கத்துல கடைக்கு மட்டும் போயிட்டு வருவா. எங்க என்னங்க? சரி இருக்குவா அண்ணே. அண்ணே இந்த டபிள்யூ கார்டு இருக்கும்ல அது கொடுங்க. என்னது இல்லையா? இல்ல ஸ்டாக் எதுவும் இல்லையா? இப்ப 2 நாளுக்கு அப்புறம் அது வருமா? என்னது வரது இல்லையா? ஏனே சொல்றீங்க? அதெல்லாம் எப்படிப்பட்ட விஷயம்? வரது இல்லையா? அது வரது வராது இருக்கட்டும், உனக்கு எதுக்கு டபிள்யூ கார்டு? இல்லடா இந்த அத்தை பேரன் இந்த நம்ம நடந்த சின்ன வயசுல நடந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் இந்த கார்டு விஷயமா பேசினேன். அது அவனுக்கு பிடிச்சி எனக்கும் வாங்கிட்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னான். சரி அதை வாங்குவோன்னு பார்த்தா அந்த கார்டே வர்றது இல்லையா? அது இப்ப எப்படா இருக்கும்? நம்ம விளையாண்டு இப்ப விளையாண்டு சின்ன வயசுல விளையாண்டதுல இப்பெல்லாம் இருக்கு. இன்ன வரைக்கும் டபிள்யூ ஓடிக்கிட்டாடா இருக்கு. அது ஓடிக்கிட்டு இருக்கு. என்னத்த அந்த காலத்துல அப்ப இருந்ததெல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்லைன்றீங்க. சேரா கிளம்புமா, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். சேரா அப்படியே 2-3 பொருள் வாங்க வேண்டிய இருக்கு, வாங்கிட்டு அப்படியே கிளம்புறேன். நீங்க வீட்டுக்கு வரவே இல்லைல்ல? வரியா? எங்க அம்மா அப்பா பாத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். அம்மா ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே பாத்துட்டு 2-3 பொருள் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். என்ன பாய், நம்ம ஏரியாவை இப்படி மாறி போச்சு. ஏரியா ஒருத்தையும் கூட இல்ல. யாரும் இந்த இடத்துல 20 பேர் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரீட் லைட் கூட போடாம கரும்பும் கிடக்கு. ஒரு வயல் விளையாடுறது இல்லையா? அப்பெல்லாம் நம்மளாம் எப்படி விளையாண்டுகிட்டு இருந்தோம்? எங்க பாரு எல்லாத்துக்கும் போன்ல விளையாடுறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. இங்க போய் விளையாடுறான். அங்க பாருங்க ஒரு டியூப் லைட் கூட போடாம எவ்வளவு இருட்டா இருக்கு. ஏன் இங்க ஒரு 20-30 பேர் உருண்டுகிட்டு கிடப்பாங்க. சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் நம்ம வீட்டுக்கே போவோம். சாப்பிடுறதுக்கு தூங்குறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு போவோம். ஒரு பையன் ஒரு சுள்ளா கூட காணாமையா? நம்ம இருந்த மாதிரி எல்லாம் இப்ப இல்லைங்க, எல்லாம் மாறி போச்சு. நம்ம அனுபவிச்சது ஒண்ணு கூட அனுபவிக்கல போலயே. பாவண்ட இந்த ஜெனரேஷனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்பாட்டிஃபை. இது உங்க நல்லா பேசுவோம், கொஞ்சம் நல்லதையும் பேசுவோம். ஸ்பான்சர்ட் பை நோ ரெக்கார்ட், ஹோஸ்டட் பை உங்க நிவி உறைவா கட்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக்னா, போன ஜென்ரேஷன், அதாவது 90s கிட்ஸு, நம்மலாம் என்னெல்லாம் சின்ன வயசில் அனுபவிச்சிருக்கோம், இதெல்லாம் அனுபவிக்காத இப்போ இருக்க ஜென்ரேஷன், அதாவது 2K கிட்ஸு, இவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கானுங்க. சரியா? அதெல்லாம் நம்ம பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீ என்ன சொல்கிறனா, உனக்கு இதெல்லாம் எனக்கு கிடச்சிச்சு, இதெல்லாம் நான் அனுபவித்தேன், அதை இவங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் அனுபவிக்கல. அது பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா 90s கிட்ஸ் ராக்குடு, 2K கிட்ஸ் சாக்குடு. அதான் டாபிக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனையும் நிவி அவரோட மெமரிஸும் அவர் என்னென்ன ஃபீல் பண்ணுறான்னு அவர் ஷேர் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் நான் பண்ணுவேன். இந்த எபிசோடில் 2 கெஸ்ட் வேறு வருவாங்க. அப்படியே இடையில சர்ச்சர் சொல்லிக்கிறோம். நான் மட்டும் பேசுறது, நம்ம 2 பேருமே கன்வே பண்ணுவோம். அதாவது 90s கிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வரப்பிரசாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ல விளையாண்டது தான். நம்மளுக்கு இன்ன வரைக்கும் நம்ம உடம்பு இன்னும் தினமாவும் அந்த ஒரு பவரும் இருக்கு அப்படின்ற போது எப்படி சொல்றது, அதுக்கான ஒரு விதை போட்டது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல நம்ம விளையாண்டது தான். அதாவது ஒரு உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல இதுவும் இருக்கும், கெட்டதும் இருக்கணும். நல்லது மட்டுமே இருந்தாலும் நல்லா இருக்காது, கெட்டது மட்டுமே இருந்தாலும் நல்லா இருக்காது. ரெண்டுமே கலந்து இருந்தாதான் அது நல்லாவே இருக்கும். அதாவது இதெல்லாம் புத்தி வைக்காம சும்மா ஃப்ரீயா நம்ம ரோட்ல தூசிக்குள்ளேயே அதுக்குள்ளேயே அலைஞ்சு அது காய்ச்ச அப்படியே நம்ம பாடி செட் ஆயிக்கிச்சு அதுக்கே அப்படின்றியா? ஆமா, அப்படி செட் ஆனாதான் அவனுடைய அதுதான் ஒரு லைஃப் நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம். அடிபட்டு தானே மேல ஏறுறான். அப்ப அந்த சின்ன வயசுல இருந்தே அடிப்படை ஆரம்பிச்சாதான் நம்ம மேல ஏற அந்த வலி நம்மளுக்கு பெருசா தெரியாது. தார் ரோட்ல கபடி விளையாண்ட காலம்லாம் இருக்கு. ஆத்தாடி தோல்கெல்லாம் கிழிஞ்சு கிடக்கும். அது சரியா இருக்கு 10 அடுத்த நாளே என்ன வச்சுட்டு அடுத்த நாளே திருப்பி அதுதான் விளையாடுவான். அது பம்பரம் இருக்கு பாரு, பம்பரம் கோலிகுண்டு, அப்புறம் இதெல்லாம் ஒரு சீசனு. பம்பரம் கோலிகுண்டு பட்டம் விடுறது, இதெல்லாம் ஒவ்வொரு சீசன் மாதிரி. அது எப்படின்னா இப்ப இந்த வெப் சீரிஸ்லாம் வருது பாரு, அந்த சீசனா வர்றாங்க அந்த மாதிரி சீசன். அதெல்லாம் அது எப்படின்னா, இப்ப குவார்டர்லி லீவ் வந்துருச்சு, பப்பர் விளையாடலையாடா, அது ஆனுவல் லீவ் தான் பப்பர் விளையாடுவான். இப்போ குண்டு தான். அடுத்த ஆஃப் லீவ்ல குண்டு விளையாடல, அது குவார்டர்லி லீவ் இருக்கு. இப்போ கபடி இந்த கிரிக்கெட் விளையாடுவான். அப்படின்னு அது சீசன் எல்லாமே. அதாவது அப்ப அந்த பம்பரம் விளையாடுறத பார்த்து வச்சுக்குவேன், அதுல போட்டி தான் நடக்கும். ஏரியா விட்டு ஏரியா போய் பஞ்சாயத்து இழுத்துட்டு வர்றது, பம்பரம் விளையாடுறதுக்கு ஏரியா விட்டு ஏரியா போறது. உங்க ஏரியாக்கு ஆமா, நடந்து ஒரு 2 கிலோமீட்டர் பம்பரத்தை சுத்தி வந்தோம் பாரு. ஆமா, ஊர் சுத்தி. அதெல்லாம் அதுக்கு பேர் பம்பரத்தெல்லாம் நல்லா ப்ரோ பிளேயர் பாய்.
அது பேர் ஊர் சுத்தின்னு சொல்லி ஒரு கேம் இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த பம்பரத்துல. அது வந்து என்னோட கட்சி எங்க ஏரியாவுக்கும் பாய் ஏரியாவுக்கும் ஒரு தடவை அந்த பம்பரத்துல பஞ்சாயத்து, நீ நல்லா சுத்துறியா இல்ல நான் யார் நல்லா சுத்துக்காரன்னு காமிப்போம்னா சொல்லி அவங்க வந்து எங்க ஏரியாவுக்கு வந்து பம்பரம் விளாண்டு, அப்புறம் இங்க இருந்து அடிச்சுட்டு போய் அவங்க ஏரியாவுக்கு போனோம், அங்க இருந்து அடிச்சுட்டு வந்து இங்க வர மாதிரி இருக்கும். கடைசி யாரு பம்பரம், எந்த டீம் பம்பரம் வந்து கடைசி அந்த கோட்டுல இருக்கோ அவங்கதான் தோத்துட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். மித்த பம்பரத்தை உடைச்சிருவாங்க. அது கண்ணா கலங்கிரும்டா. அது எப்படின்னா அந்த பம்பரம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோட ஒரு ஒரு விஷயமாவே அது ஒரு இருக்கும், பெட்டு மாதிரி. ஆமா, இப்ப நாய் பூனைலாம் இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள போய் ஒரு கூடையை கொட்டினோம்னா உள்ள வந்து ஒரு 10-20 பம்பரமா அது விழுவும். ஆமா ஆமா, அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் இப்பெல்லாம் கேட்டீங்கன்னா பம்பரமா அது எப்படி விடுறதுன்னு கேக்குறாங்க. நம்மளாம் அடிச்சோம்னா ரெண்டா கிழிஞ்ச காலம்லாம் இருக்கு, பம்பரம் ரெண்டா உடஞ்சு தெரிக்கும் அப்படியே. நீ என்னடானா இன்னும் உட்காந்துட்டு எல்லாத்தையுமே இதுதான் விளையாடுறாங்க. சரி, நம்ம பம்பரத்துல இருந்து அப்படியே அப்டேட் ஆகி பி பிளேட் வேற போறோம். ஆமா, அது ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த பாத்திரத்துல வேற அப்படியே சுத்தி விட்டோன்னே அப்படியே சுத்தும், அதுக்குள்ள ஒரு ஃபைட் நடக்கும். அது ஏரியா விட்டு ஏரியா ஃபைட் நடக்கும். அவங்க ஒவ்வொருத்தையும் பெரிய பெரிய பி பிளேட் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அது தீ வருதான்னு வேறப்பா. அதுல இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதுல வந்து நெருப்பு வர வைக்கிறதுக்காக அதுல ஒரு சில வேலைகள் பார்ப்பாங்க. லைட்டா மண்ணெண்ணெயை ஊத்தி விட்டு பொருத்தி அதுல பி பிளேட சுத்தி விடுவாங்க. அது பி பிளேடு சுத்தினோடனே அமர்ந்துடும் அது. ஆனா அது ஒரு பாக்குறதுக்கு இருக்கும். இப்ப ஒரு பம்பரம் தான் பி பிளேடோட அப்கிரேட் வெர்ஷன் நம்ம சொல்றோம். ஏன்னா அதுல அடிச்சோன்னே அந்த கங்கு வரும், இதெல்லாம் எல்லாமே வரும். அது பம்பரத்துல நீங்க கரெக்டா நம்ம இப்படி வீசி விட்டோம்னு வச்சுக்கோமே, கீழே கல்லுல உரைச்சி தீ வரும். ஆமா, அது ஒரு பெருமை. தீப்பொறி 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 நான் பெருமையா பேசுவேன், எனக்கு குத்துன தீப்பொறி தெரியும்ல அப்படின்னு. அது மாதிரி வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆனுவல் லீவு குவார்டர்லி லீவுல ஊருக்கு போறது, அத்தை வீட்டுக்கு போறது. அத்தை வீட்டுக்கு போனா அங்கேயுமே இதுதான் நடக்கும். இங்க ஒரு கேங் இருக்கிற மாதிரி அங்க ஒரு கேங் இருப்பான். இப்ப எனக்கெல்லாம் வந்து ஊருக்கு நான் போனதோட எங்க அத்தை வீடுகளுக்கு போனதா இருக்கு. 3 அத்தை வீட்டுக்கு, 3 அத்தை வீட்டுல 2 அத்தை வீட்டுக்கு போயிடுவோம். இந்த 2 அத்தை வீட்லயுமே பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேங் இருப்பாங்க. இவங்க எப்படின்னா எங்களுக்கு குவார்டர்லி ஆஃப்லி ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம். அப்படி ஏன்னா அன்னைக்கு தானே நம்ம போறோம். போன உடனே வா நீவி அப்படின்னு அப்படியே சகஜமா அவங்களோட இப்ப பழக ஆரம்பிச்சிடும். ஓடி பிடிச்சலாம், கண்ணாமூச்சி எல்லாமே அங்க இப்ப இங்க என்ன செய்யறோமோ அதேதான் அங்கேயும் நடக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் தான் வேற. நீங்க ஓடி பிடிச்சி கண்ணாமூச்சி சொன்னீங்கன்னா என்ன பாஷைன்னு கேட்பாங்க பாய். ஆமா, அது வந்து என்னமோ என்ன பாஷை பேசுறீங்க, ஓடி பிடிச்சி கண்ணாமூச்சின்றீங்க கண்ணாமூச்சின்றீங்க. அவங்க சொல்லணும் ஹைட் அண்ட் சிக்குன்னு சொல்லணும். அப்புறம் ஓடி பிடிச்சுக்கன்னா சொல்லுவாங்களே, ஓடி பிடிச்சுக்க அதெல்லாம் இங்கிலீஷ்லாம் தெரியாது, ஏதோ ஒண்ணு சொல்லிக்கோங்க. அதெல்லாம் அவ்வளவு இருட்டான ஒரு இடத்துல போய் ஒளியிறது. ஒரு சப்ப ஒருத்தன் கிடைச்சா முடிஞ்சு போச்சு, அவனை செஞ்சிருவாங்க. தொட்டு அவனவே தொடுவாங்க. 30 வட்டம் அவனை தொட்டு அவன் அழுது வீட்டுக்கு போய் சரி வாடா வேணான்னு சொல்லி திருப்பி என்ன பண்ணுவாங்க, 2 ஆட்டைக்கு மட்டும் வேற ஒருத்தனை ஓட்டு திருப்பி இவனே போட்டுருவாங்க. வார்த்தையில நீ தானே அவுட் ஆன, அப்ப நீ தானே போகணும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும். அதெல்லாம் இப்ப இருக்க பசங்களுக்கு கிடைக்குதானே. அத்தை வீடுகளுக்கு தான் போறாங்க. ஆனா போய் அங்க வருதா அந்த இருக்காங்க. அங்க போய் என்ன பண்றாங்க, பிளே ஸ்டேஷன் விளாடுறாங்க, போன்ல விளாடுறாங்க. வெளியே வந்து தானே அவனுக்கு எய்தாப்புல இருக்க யாரு ஃப்ரெண்ட், ஒரு சின்ன பையன் எய்தாப்புல வீட்டுல இருக்கானா அவன் யாருன்னே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கலாச்சாரமே நம்மளுடைய அந்த இதே போயிடுச்சு. இப்போ போனோம்னா ஒரு ஏரியாவுக்கு போனோம்னா 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இன்னமும். இப்ப இன்னமும் எங்க அத்தை வீட்டு பழைய அத்தை வீட்டு சைடு நான் போனேன்னா இன்னும் நான் அவங்கள போய் பார்த்து தான் வரேன். அப்படிமோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் கிடைக்குது. அதுவே நம்ம எப்படி சொல்றது, ஒரு பையன் ஒரு ஆம்பளை பையன் வந்து வீட்டுக்கு உட்காந்துதான் கிட்டு போயிடுவான். கரெக்டு தான். இன்ன வரைக்குமே அப்படிதான். இப்ப எங்க வீட்லயுமே பாத்தீங்கன்னா நான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வீட்டுல சும்மா நான் உட்காந்து வெளியே வேணுமே இருக்க மாட்டாங்க. பயில இல்லாத போது வீட்டுல தான் உட்காரணும். அப்படியும் போது எங்க அப்பா கேட்பாரு, என்ன இங்க உட்காந்துருக்க, வெளியே கிளம்பு, சும்மாவாது வெளியே போ, அங்க போவேல போயிட்டு வா, அங்க போ அப்படின்பா. என்ன விஷயம்னா பையன் வீட்டுக்கு உட்காந்து கிட்டு போயிடுவான். சோம்பேறி பிளஸ் அவனுடைய தாட் வேற மாதிரி. வீட்டுக்குள்ள சும்மா உட்காந்துருக்கான், சும்மா என்ன தோணும், தப்பாதான் பார்க்க தோணும். அப்ப அந்த அதுதானே பண்ணுவான். அப்போ அவரை வெளியே அனுப்பினோம்னா மைண்ட் வேற மாதிரி இருக்கும். அப்ப இதுதான் இது இப்போ இருக்க பேரண்ட்ஸுக்கு புரிய மாட்டேங்குது. தனியா ரூம் செப்பரேட்டா பிரைவேசி. அவங்க என் பையனுக்கு தனி ரூம், லேப்டாப், போன் எல்லாமே பண்ணிட்டேன். அவன் கேட்டு நான் இல்லைன்னு நான் சொன்னதே இல்லை. நான் பெறாது எனக்கு கிடைக்காது என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கிடைக்கணும். மயிரை கிடைச்சது டென்ஷன் ஆக்குறாங்க. அதான் இப்ப என்னன்னா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவனை பெத்தவன் இருப்பான் பாரு. இப்ப 2K கிட்ஸ பெத்தவங்க இருக்காங்க இல்ல,
அவங்க அப்பா அம்மா கீழே தான் வளர்ந்து வந்தாங்க. அவங்க 90s கிட் தான். அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தனாலதான் நீங்க இருக்க, இன்னைக்கு ஒரு போஸ்டிங்ல இருக்க. ஏன் இந்த அறிவு உனக்கு வர மாட்டேங்குது? கேட்டா எனக்கு கிடைக்கல. ட்ரெண்டிங்ல நாங்க இடைஞ்சிரோம்ல. இப்ப என்ன ட்ரெண்டா இருக்க நாங்க பண்ணிடுவோம்பா. சுதாகர் ட்ரெண்டா இருக்க நான் பண்ணிடுவோம்பா. நாங்க பூமரால இருக்க மாட்டோம். நான் பூமர் ஃபாதராகவும் மதராகவும் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. எனக்கு இது ஒரு என்னோட பர்சனல் ஒப்பீனியனு. ஒரு பையன் வந்து ஒரு ஒரு பையனோ பொண்ணோ கெட்டு போறான் என்னன்னா அவங்க அப்பா அம்மா தான் காரணம் முழுக்க. ஆமா, அது நான் ஒத்துக்கிறேன். இப்ப இருக்க ஜெனரேஷன்ல பையனோ பொண்ணோ அதாவது கெட்டு போற அது சொல்றேன் இல்ல நீ, அதாவது கெட்டு போறதுன்னா அந்த மாதிரி சோம்பேறியாவோ இந்த மாதிரி செல்ஃபிஷாவே இருப்பாங்க. இந்த மாதிரி எதுவும் தெரியாம இருக்காங்க. போன் நோன்றது, வீட்டை விட்டு வெளியே போறது, வெளியே என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு தெரியாது, உலகத்துல என்ன நடக்குன்னு எதுவுமே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த போனுக்குள்ள என்ன இருக்கோ அந்த போனுக்குள்ளதான் அந்த விஷயம் வந்தாலே அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கிறதுக்கு மெயினான காரணம் அப்பா அம்மா தான். அவன் கையில 10வது படிக்கிறவனுக்கு எதுக்கு ஐபோனு? எனக்கெல்லாம் இன்ன வரைக்கும் எனக்கெல்லாம் 25 வயசுலதான் எங்க அப்பா எனக்கு எல்லாமே வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஸ்கூலுக்கு போனேன் 2 ரூபா. அப்புறமா டிப்ளமோ படிக்கும் போது 10 ரூபா கொடுப்பாரு. அதுலயே நான் சேமிச்சு வைப்பேன். அந்த 10 ரூபாயிலயுமே நான் சேமிச்சு வச்சு எனக்கு பிடிச்சதை நான் வாங்கி சாப்பிடுவேன். அப்பயும் பிடிச்சதை வாங்கி சாப்பிடுறதுக்கு தான் நம்ம பழகிருக்கோமே தவிர நம்ம பிடிச்சதை செய்யறதுக்கு நம்ம என்னைக்குமே பழகினது இல்லை. நம்மளோட அதிகபட்ச ஆசையை இந்த வாரம் ஃபுல்லா கொடுக்குற சேர்த்து வைங்க, ஞாயிற்றுக்கிழமை போறோம், அந்த ஹோட்டல் உட்காந்து கிரில்லு சாப்பிடுறோம், புரோட்டா திங்கிறோம், நானும் திங்கிறேன். இதுதான் நம்மளோட எய்மே. அப்ப அதான் இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன தேவை இருக்கு? பரோட்டா வாங்கணும், பரோட்டா கிரில். அப்பதான் அந்த கிரில் வந்து ஃபேமஸ் ஆனது. நம்ம ஒரு 10th 9th படிக்கிறது தான் கிரில்லே ஃபேமஸ். அப்ப என்ன பண்ண, இப்ப நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ளமோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வோம்னு நினைக்கிறேன், வாரம் கிடைக்கிற டெய்லி கிடைக்கல 10 ரூபாயா, அதுல போக கேண்டீன்ல சாப்பிட்டது போக மிச்சத்தை சேர்த்து வச்சு ஒரு வாரம் முடிஞ்சதுமே என்ன பண்ணுவோம், 3 பேர் சேர்ந்துட்டு எங்கேயாவது போய் இந்த ஹெவன்ஸ் பார்க்லாம் இருக்கு பாத்தியா, அப்பதான் ஹெவன்ஸ் பார்க்லாம் வந்துருந்துச்சு. KFC இப்ப இருக்கு, அது மாதிரி ஹெவன்ஸ் பார்க். அங்க போய் சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம். அது திடீர்னு பார்த்தா அந்த 3 பேத்துல ஒருத்தன்ட்ட எக்ஸ்ட்ரா காசு இருக்கும். அன்னைக்கெல்லாம் இருந்துச்சுன்னா வேற மாதிரி போகும். அது என்ன இப்ப 100 ரூபா 150 ரூபா 500 ரூபாய்க்கு ஏதாவது இருந்தா எடுத்துட்டு எத்தனை லட்சம் வேணும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் இப்ப இல்ல. போய் டக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிபே பே பண்றாங்க, ஆர்டர் நீ சொல்லமா, அதுவே ரொம்ப குறைஞ்சு போச்சு. நம்மலாம் இன்ன வரைக்கும் பரோட்டா வாங்குறதுனா கடைக்கு தான் வரும். எனக்கு ஆர்டர் பண்ணது பிடிக்காது பாய். காசு நேரா போய் வாங்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் சரி. இல்ல நம்மனாலே முடியாதது. அதாவது என்னைக்காவது நாயெல்லாம் வந்து இருந்திருப்போம், ஒண்ணுமே முடியாது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க வாங்கிட்டு வா அப்படின்னு. அப்பதான் இதை மறந்துட்டேனடா. அப்பதான் நம்மளுக்கு தோணும் சரி இன்னைக்கு ஒரு நாள். ஏன்னா அது வேலை பாக்குறவனும் நம்மளுமே ஒருத்தன் தான். அவனுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட கொடுக்கறது பிரச்சனை இல்லை. வந்தவனுக்கு ஒரு செம்பு தண்ணியை கொடுத்துட்டு போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு ஃபீட்பேக் நான் போட்டுறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறோம். ஆனா இதை வந்து இவங்க ஒரு கலாச்சாரமாவே ஆக்கிட்டாங்க, ஹோட்டல்ல வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுறத வந்து. ஆனா அப்போ சைக்கிள் எடுத்துட்டு அந்த கூட தான் கொடுப்பாங்க. பை இப்ப கவர்லாம் கிடையாது, கூட மஞ்சள் பை. நான் கூட தான் வச்சிருக்கேன். கூடையில எடுத்துட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹோட்டல்ல வாங்கணும். பக்கத்துல இருக்காது, அதுவும் தூரமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் எங்க தாத்தாவுக்கு ஒரு ஹோட்டல்ல பிடிக்கும், எங்க அப்பாவுக்கு ஒரு ஹோட்டல்ல பிடிக்கும், எனக்கு எங்க அண்ணனுக்கு ஒரு ஹோட்டல்ல பிடிக்கும். 3 ஹோட்டல்லயும் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். எவ்வளவு பெரிய மழை புயல் அடிச்சாலும் அந்த 3 விஷயத்தையும் நான் வாங்கி தான் வீட்டுக்கு போவேன். இந்த ஸ்விக்கி சொமாட்டோ டெலிவரி பாய்ல உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. ஆமா, அப்ப மாடா ஓடுவேன் நான்லாம். என்ன விஷயம் நம்மளுக்கு பிடிச்சது, ஜாலி இன்னைக்கு புரட்டாடா இன்னைக்கு அப்படின்னு வாங்கிட்டு வந்து அதை ஊற வச்சு சாப்பிட்டோன்னு அது வேற விஷயம். அதை ஒரு நாள் நம்ம பேசுவோம். ஆமா. இப்ப எனக்கு என்னன்னா இவங்க ரொம்ப இழந்துட்டாங்கன்னு சொல்லி எனக்கு என்னென்ன தோணுதுன்னா, வீட்டுல வந்து ஒன்னா உட்காந்து பேசுறேன். இப்ப அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இல்லாட்டி உனக்கு புரியும். நான் ஒரு பையன் தான். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் எங்க அப்பா அம்மா தான். எனக்கு இப்ப பையன், அதாவது தம்பி அண்ணன் இல்லைன்னு எனக்கு ஃபீலிங்லாம் இருக்காது. எங்க அப்பா கூட தம்பி அண்ணன் தான் பிரதர்ஸ் திடீர்னு ப்ரோன்வேன், திடீர்னு தலைவான்வேன், ப்ரோ தலைவான். நானே ஆமா, அந்த மாதிரி கூப்பிட்டு பாடி. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா பேச மாட்டாங்க வீட்டுல. உனக்கு புரியுதா? அதாவது என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டா போன் கிட்ட எனக்கு தான் அதான் கொஞ்சம் அப்படின்னு சைகை காமிக்கிறாங்க. அதாவது
அப்ப வந்து நம்ம பேசலனாலும் அப்பா அம்மாவுக்கு கூப்பிட்டு நம்ம பேசுவாங்க. ஆமா. இப்ப அதுவும் இல்லை. அவனுக்கு என்ன வேணும் போன்ல, ஹலோ மாடு அந்த மாடு வீட்டுல தான் இருக்கா, அந்த மாடுக்கு என்ன வேணுமா, அப்படியா சரி அவ்வளவுதான். அதே அம்மா மட்டும்தான் இன்ன வரைக்குமே பையன் கிட்ட பேசி கன்வே பண்றது. அப்பா வந்து சுத்தமா வரும். இப்ப எங்க எதிரி மாதிரி பாக்குறாங்க. இப்ப எங்க அப்பா எனக்கு சாப்பாடு வாங்கினா எனக்கு தான் போன் அடிப்பாரு. என்னடா வாங்க, புரோட்டா மட்டும் போதுமா, இந்த ஆம்லெட் வாங்கிடுறேன். ஏன்னாப்பா ஆம்லெட் வச்சு சாப்பிட்ற அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த ஃப்ரீடம் ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே பேசிட்டு வருது. இன்ன வரைக்குமே நான் அதாவது டிசிஷன் எடுக்கணும்னா எங்க அப்பாட்ட தான் முதல் கேட்பேன். எங்க அப்பாட்ட எங்க அம்மாட்ட 2 பேர்த்திட்ட கேட்டுதான், 2 பேரையும் உட்கார வச்சு நான் கேட்டுட்டு தான் முடிவு எடுப்பேன். அந்த இது வந்து ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீடத்தை நான் என் பையனுக்கு கொடுப்பேன் கண்டிப்பா. இப்ப அடுத்து எனக்கு பையன் பொண்ணோ வந்தான் அவன் எனக்கு நான் கொடுப்பேன். ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷனு அது கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்க அப்பா அப்படி இருந்திருப்பாரான்னு அது வேற. ஆனா நம்ம அப்படி இருக்க கூடாதுன்னு அவங்க இருக்கணும். இப்ப இருக்கவங்க வந்து ஃப்ரீடமா இருக்காங்க. அவங்கள கேட்கறது எல்லாமே கிடைச்சிருது. அவங்க வெயிட் பண்ணாதது. நம்மளாம் ஒரு பொருளுக்கு வெயிட் பண்ணுவோம், புரியுதா? இப்போ ஒரு WWE கார்ட்ஸ்னே வச்சுக்கவே, அது வாங்கணும்னா ஒரு நாள் உங்களுக்கு வெயிட் பண்ணுவோம். கன்வின்ஸ் பண்ணணும், மாசம் ஆகும்டா. என்னதான் எங்க அப்பா கூட எங்க அம்மா கூட வந்து ரொம்ப நான் ஜோவேலா இருந்தாலும் சாப்பாடுன்னு என்ன கேட்டா எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த அத்தியாவசிய அனாவசிய பொருள் எதை கேட்டாலும் என்ன கொஞ்ச நாள் கத்த விடுவாங்க. அது ரொம்ப அனாவசியம்னா சொல்லிடுவானுங்க, தம்பி அம்மாட்டையும் அப்பாட்டையும் காசு இல்லப்பா, பர்ஸ் நீ எண்ணி பாத்துக்க, இவ்வளவுதான் காசு இருக்கு, இதை நான் வாங்கிட்டோம்னா நம்மளால நாளைக்கெல்லாம் காசு எல்லாம் இருக்காதுப்பா, சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதாயிரும், நீ வாங்கலாமா வேணாமான்னு கேட்பாங்க. நான் பார்ப்பேன், எதுக்கு நம்ம சோறு தான் மிக்கணும்னு, இதுல வேணாமா அப்படின்ற அன்னையில இருந்து எனக்கு வந்து வீட்டு சூழ்நிலை ஃபுல்லா தெரிஞ்சு. ஆனா அவங்க சாப்பாடு விஷயத்துல வந்து நோ காம்ப்ரமைசேஷன். நீ என்ன வேணும் உனக்கு, மட்டனா சிக்கனா என்னன்னாலும், சிக்கன் சாப்பிட்டல வை வாங்கி சிக்கனை திங்காத, உனக்கு மட்டன் வேணுமா மட்டன் வாங்கி தரேன், சாப் சாப்பிடுறியா அப்படின்னு, நாட்டுக்கோழி வேணுமா வாங்கி தரேன், அந்த மாதிரிதான். அதுதான் சொல்றேன், சாப்பாடு விஷயத்துல என்ன வேணாலும் செலவு பண்ணலாம். ஏன்னா வாழ்றதே சாப்பிடுறது தான். எல்லாம் எதுக்கோ வாழ்றேன்னு பாங்க. ஆனா மெயினா வந்து வாழ்றதுக்கே சாப்பாடு தான் மெயின். 2 இட்லி ஒரு கெட்டி சட்னி போதும் ஒரு மனுஷனுக்கு. ஆமா சாரி அவனே அதாவது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவான். பிடிச்சத சாப்பிடு. என்னைக்குமே சாப்பாடு விஷயத்துல கணக்கு பார்க்கவே கூடாது. எல்லாம் காமனா எல்லாருமே அது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேரு காசு இல்லை, ஒரு பூரி செட்டோட போகும் சாப்பிடு, நாளைக்கு வரும் காசு வரும். இன்னைக்கு காசு இல்லாம இருப்ப, நாளைக்கு லம்பா இருக்கும் ஆனா பசி எடுக்காது. பசிக்கிறப்ப சாப்பிட்டுரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இது போக வந்து வேற என்ன சொல்லலாம்னா, நீங்க நிறைய விஷயங்கள் நீங்களுக்கு எதுவுமே கிடைக்கலடா. சொல்ல போனா ஒரு 90ல நீங்க ஒரு 100%த்துல 90% நீங்க இழந்துட்டாங்க. 10% அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கிறது. மெயினா வந்து சண்டை போட்டுவோம். அதாவது ஒரு விஷயம் வேணும்னு ஒரு கட்டத்துல நம்மளும் இப்ப இருக்க மாதிரி கொஞ்சம் சண்டை போடுவோம். வாங்கி கொடுங்க, எல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆர்கானிக் சண்டையா இருக்கும், சாப்பிட மாட்டோம்னு ஒரு சண்டை வரும். ஆமா, ஆனா தெரியாம எடுத்து சாப்பிட மாட்டேன் அவங்க முன்னாடி சொல்லிட்டு சைஸா எடுத்து திங்கிறது முடிச்சிருவாங்க நம்மள. அதோட நீ அது வாங்கி தரலன்னா நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டியா, சூப்பர், இன்னைக்கு மட்டன் வேற எடுத்திருக்கான், ஆமா பரவாயில்லடி, அதை எனக்கு வை நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி எத்தனை நாள் சாப்பிடாம இருப்பப்பா, நீங்க வாங்கி கொடுக்குறோம் சாப்பிட மாட்டேன். சரி 2 நாள்ல மயக்கம் வந்துடும். சரி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் குளுக்கோஸ் ஏத்தி கொண்டாந்து போட்டுறேன், திருப்பி உனக்கு அடுத்த மயக்கம் சாப்பிடு, பசிச்சா சாப்பிடு, கடை அப்படின்னு. ஒரு சில பேர்லாம் அந்த குளுக்கோஸ் கூட செலவு பண்றது இல்ல, கடை 4 நாள் தான் மயக்கம் கொண்டு ஆகாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது இப்போ இருக்க மாட்டேங்குது. அது வந்து இறக்கம் இல்லாம அந்த மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு லெசன் மாதிரி நம்ம டீச் பண்ண. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து ஃபேமிலி கூட பேசவே மாட்டாங்க. இது வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப இழந்துட்டாங்க. நமக்கு கிடைச்சது வந்து இந்த பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட அவங்க கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் 40-50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதாவது நம்மளோட வயசு வரை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கிறோம். இப்ப என்னன்னா டக்குன்னு ஒரு வயசான என்ன சொன்னாலும் பூமர்ன்றாங்க. என்ன சொல்ல, ஒரு அட்வைஸ் சொல்லக்கூடாதாடா, அப்படியே அதெல்லாம் தாண்டிதான் வந்திருப்பேன். நீ ஆடின ஆட்டத்தை விட அவங்க பயங்கரமா ஆடி இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துதான் சொல்றானுங்க, அதை ஒண்ணு பூமர்ன்றானுங்க. நீ வாழ்க்கையில 1% ஆடிக்கிட்டு இருக்க. அவங்கலாம் ஏற்கனவே 100 முடிச்சு 110 போயிட்டு இருக்காங்க.
நான் இப்ப நம்ம ஆடுறது ஆட்டம்னா இவங்க எல்லாம் நம்ம அப்பாவுக்கு எல்லாம் பெரிய தக்லீஃப் காய்ச்சி அவங்க பெரிய தக்கு கிளப்பி விட்டுருவாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒருத்தவன் ஒரு முதல் விஷயம் வயசானவங்களுக்கு பேசும்போது நம்மளுக்கு அனுபவத்தை விட நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்க பழக்கம் மூலயமா நம்மளுக்கு நிறைய பழக்கம் கிடைக்கும், அது மூலயமா நம்மளுக்கான ஆதாயமும் கிடைக்கும். எனக்குலாம் அந்த வயசானவங்க கூட பழகிறதான் பிடிக்கும். அவங்க பேச்சு வேற மாதிரி இருக்கு, அவங்க காம்படிஷன்ஸ் அதுக்கு மேல இருக்கும். இவங்க 2K எல்லாம் பேசணும்னா என்ன பேச போறேன்? அதிகபட்சம் அந்த படத்துக்கு போனேன், அது போனேன். ஆனா லிவிங்ல இருக்கேன்னு வாங்க என்ன நீங்க ஆனா சாஃப்ட் லான்ச் பண்றோம், அது மாதிரிதான். அது அவன் பாய்ஸ்கிட்ட போய் பேசி பாரு, கிளப்பிடுவாங்க. நீ என்ன நெல்சன் அண்ணன் டார்க் காமெடி பண்றான், நீ அங்கதான் எதிர்பார்க்க முடியும். அதெல்லாம் டார்க் காமெடியை வந்து நம்மளுக்கு ரசிக்கிறபடி பேசுவாங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியக்கூடாது, சின்ன பசங்க தெரியக்கூடாதுன்ற அந்த எண்ணமும் அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த டார்க் காமெடியை நம்மளுக்கு புரியும் வச்சிருவாங்க ஸ்மூத்தா. அது ஒரு அடல்ட் காமெடின்றத வந்து நம்மளுக்கு அடல்ட்ன்றது தெரியாத மாதிரியே நம்மளுக்கு கன்வே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இது வந்து இந்த பேரண்ட்ஸ் கூட பழகுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த நம்மளோட ஏஜ் அதிகமா இருக்கவங்க, அதாவது நம்ம அப்பாக்கள் ஏஜ் கூட பழகுறவங்க, அவங்கள ஃபுல்லா இப்ப பூமர்னு சொல்லி அவங்க பேசினாலே பூமர்ன்றாங்க. அவங்க ஒருத்தவன் வந்து அந்த காலத்து ஆள் வந்து பூமர் பண்ணுவானுங்க. ஆனா அந்த பூமர் பண்றதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பிற்போக்கா மைண்ட் தான் இருக்கும், ஒரு 25%. ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டோம்னா அவங்ககிட்ட வந்து ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும் நம்ம கத்துக்கிறதுக்கு. ஸோ வந்து இதெல்லாம் அவங்க இழந்திருக்காங்கன்னு நான் இது ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி சொல்றேன். இங்க பாடுறா, வாடா பாருங்க, நம்ம ஷோக்கு புதுசா கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன பேசுறியா? சரிங்க, இந்த நம்ம பேசிக்க இந்த டாபிக் அந்த அவன் கொஞ்சம் ஏதோ பேசணும்னு நினைக்கிறான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். அவன் பேரெல்லாம் நாங்க எதுக்கு சொல்லிக்கிட்டு, அவனே எல்லாத்தையும் சொல்லிடுவான். இன்ட்ரோ கொடுக்கலாம் டைம் இல்ல, பேசுறேன். வணக்கம், நான் உங்க நோட்டோரியஸ் பேசுறேன். இன்னைக்கு டாபிக் என்னன்னா வந்து நம்ம ஜென்ரேஷன் வந்து என்ன அனுபவிச்சோம், இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் என்ன அதை அனுபவிக்கல. ஓப்பனா சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல இருந்தே சைல்ட்ஹுட்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர விஷயம் விளையாட்டு தான். கேம்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம என்ன அனுபவிச்சோம்னா அவுட்டோர் கேம்ஸ். இப்போ வரையுமே வந்து இன்னைக்கு வந்து டர்ஃப் கல்ச்சர் வந்து பயங்கரமா டெவலப் ஆகிருக்கிறது வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்னால தான், ஓப்பனா சொல்லணும்னா. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, ஓப்பன் கிரவுண்டு தான். தெப்பக்குளமா இருக்கட்டும், மெடிக்கல் காலேஜ், ட்ரையாங்கிள் கிரவுண்டு, ரெட் பிச்சுன்னு மதுரைக்குள்ள எந்த கிரவுண்டாக இருந்தாலும் போய் அழைச்சிட்டு வந்துருவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் லீவுனா காலையில் வெள்ளனை படிக்க கூட எந்திரிக்க மாட்டாங்க. கிரிக்கெட் விளாடுறதுக்கோ இல்லை வேற எது விளாடுறதுக்காக இருந்தாலுமே, கபடியோ எல்லாமே காலையில் வெள்ளனை எந்திரிச்சு போனாங்கன்னா அவங்க மத்தியான சாப்பாட்டுக்கு ஃபோன் அடித்தாலும் வரமாட்டாங்க. இழுத்துட்டு வரணும், சாப்பிடாம கொள்ளாம வெயில விளாடுவாங்க. உலக ட்ரெயின் ஆகி தான் வருவாங்க, மயக்க நிலையில தான் வீட்டுக்கே வருவாங்க. என்னடா அப்படி போய் அந்த இதை கேட்பாங்க பாரு, பசுபதிய யாருப்பா நீன்ற மாதிரி அந்த மாதிரி கரேர்னு வருவாங்க. அந்த மாதிரி நம்ம கபடியா இருக்கட்டும், குண்டு விளாடுறதுல இருந்து இருக்கட்டும், அப்புறம் கிரிக்கெட்டோ மற்ற அவுட்டோர் கேம்ஸ் எதா இருந்தாலும், ஈவன் கேரம் போர்டே இருக்கட்டுமே, நம்ம ரோட்ல தான் வச்சு விளாண்டுருப்போம். இன்னைக்கு அவங்க செல்லுல தான் கேரம் போர்டு விளாடுறாங்க. ரம்மியாவே இருக்கட்டும், நம்ம வீட்டுக்குள்ள 4 பேர் விளாடுவோம், இன்னைக்கு ரம்மி சர்க்கிள்னு இதுல தான் விளாடுறாங்க. அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு அது ரொம்ப ஆபத்து. ஏன்னா இன்னைக்கு ஒரு இதுல கூட பார்த்தேன், மென்ஸ் ஆர் கெட்டிங் வீக்கர்ன்றாங்க. அப்படியாங்க? ஆமா, ஏன்னா நம்மலாம் வந்து இந்த அளவுக்கு விளாண்டு இப்படி இருக்கே ஜென்ரேஷனே வீக்குன்னா, ஏன்னா அவங்க வளர்ற விதமே வந்து வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு இருக்க நிலையிலே வளர்றாங்க. அது வந்து நல்லதுக்கு இல்லை. 4 பேரோட பழகி 4 பேரோட விளாண்டு வெளியே போக விளாட வைக்க இருந்தீங்கன்னா தான் அவங்க உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. இவங்க செல்லுலே விளாண்டாங்கன்னா ஆளு உலக வெறி, எப்படி சொல்ல, அப்பா அம்மா கூட விளாடாரான்னா பஸ்ட் அவுட் ஆயிடுறாங்க. நம்மளை விளையாட போகாரான்னு சொல்லுவாங்க, நம்ம கேட்க மாட்டோம், 4 அடியை போட்டு உட்கார வச்சிருவாங்க. தீயடி விழும். என்னையெல்லாம் பார்த்துருக்கல, விரட்டி வந்து ஏரியாலே அடிப்பாங்க. அந்த மாதிரி அடி வாங்கிட்டு அப்படியுமே நம்ம விளாட துடிப்போம். ஆனா இப்ப இருக்கவங்க விளாடாதுன்னு சொன்னா, ரம்மி சர்க்கிளா இருக்கட்டும், இந்த ப்ளூ வேல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பண்ணி சூசைட் எல்லாம் பண்றாங்க, கொலை பண்றாங்க. அப்பா அம்மாவே இந்த அமெரிக்கன் காலேஜ்ல படிச்ச யாரோ கழுத்துல அம்மா ஊத்தினாங்க. அதெல்லாம் கேட்கல எல்லாம் எனக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அபாயத்துல இருக்காங்க. அவங்கனால எல்லாருக்குமே அபாயம், நம்மளுக்குமே அபாயம், பெற்றோருக்குமே அபாயம். அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரா இருக்காங்க. அது வந்து ரொம்ப
ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா நடைமுறையில இருக்கு. அதை எப்படி கொண்டு வர்றதுன்றது பெரிய இப்ப செலிபிரிட்டிஸ்லாம் நம்ம கொண்டாடுறோம். அவங்களே வந்து ரம்மி நாயகன்ற மாதிரி ஆட் எல்லாம் கொடுத்து அப்படிலாம் இண்டோர் கேம்ஸுக்கு வந்து இது பண்றாங்க. டர்ஃபுக்குலாம் ஆட் கொடுக்குறாங்க. என்ன கேட்டா டர்ஃப் கல்ச்சரே வந்து ஆபத்து தான். அது நல்லது இல்லை. ஓகே, ஏதோ ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஓகே, ஏன்னா உட்காந்தே வேலை பார்க்குறாங்க. அந்த லீவ் நாளில் அவங்க அவுட்டோர்ஸ் பகல் பூரா விளாண்டுட்டு சாயங்காலம் அந்த டர்ஃப்ல தான் விளாட முடியும். சரி, ஓகே, அது வர நல்லது. இதே வீட்டுக்குள்ள இருந்து விளாடுற மாதிரி கேம்ஸ் வந்து என்னைக்குமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வெளியே வந்து விளாடணும். எனக்குலாம் நான் ரொம்ப ஆசைப்படுற விஷயம், ஏங்குற விஷயம் என்னன்னா, ஓப்பன் கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளாடுறது. அது மாதிரி சுகம் எங்கேயுமே கிடையாது. விளாண்டுக்கிட்டு இருப்போம், எந்த சைடு எவன் லாரி எவன் பந்துனே தெரியாது. புடுறான்னு வாங்க, பார்த்தா அது இன்னொரு ஆள் பந்துடான்னு வாங்க. அப்படி கயமேன்னு இருக்கு. இது இன்னைக்கு நான் போய் பாக்குற கிரவுண்ட் எல்லாமே வெட்ட வெளியா இருக்கு. ஆள் நடமாட்டமே இல்லாம. இன்னொரு ஆள் பந்து பிடிச்சி அவுட் அவுட்டுக்குது. நம்ம டீம்ல இருக்கு, நீ ஒரு நாள் பந்து பிடிக்க மாட்டேன், எதிர்த்தாரு டீம் பிடிச்சி கட்டிட்டு கிடக்கு. வர பந்து பிடிச்சிட்டேன்ற மாதிரி பந்து வந்து பிடிச்சிட்டேங்க. அவ்வளவுதான், நான் பிடிச்சதே பெரிய விஷயம். யாருக்கு வந்து நீங்க முடிவு பண்ணிக்கன்ற மாதிரி அப்படி இருக்கு. அது இதுதான் இழந்ததுன்னா வேற. அதுவும் போல நம்மளுக்கு கிடைச்ச எல்லா அனுபவமே வந்து ரொம்ப எத்தனை வருஷம் கடந்தாலுமே வந்து நம்ம நினைவுல நிக்கிற மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். தான் நீ என் மண்டையை உடைச்சதா இருக்கணும் கிரிக்கெட் இருக்கணும்ல. எனக்கு இப்ப இருக்க தழும்ப எல்லாருமே கேட்கல, என் ஃப்ரெண்டு கிரிக்கெட்ல அடையாள பின்னால பேட்டை சுத்துறேன்னு உடச்சிட்டான்னு தான் சொல்லுவேன். ஆனா இவங்க இப்ப அப்படி இல்ல, இந்த கையில மார்க் போட்டுருப்பாங்க. அவங்களாம் அறுத்துருப்பாங்க. எனக்கு வண்டி வாங்கி தரீங்களா, 2 கோடு போடுவான்னு உள்ளன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அது வந்து இதுதான் இவங்க இழந்ததே. அவங்க இழந்துட்டாங்க. அதாவது விளையாட்டுன்னு இல்ல, அவங்களோட சைல்ட்ஹுட்ட பின்னால யோசிச்சு பார்த்தாங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. எம்டி தான். சுத்த எம்டிஆர். ஒரு மெமரிஸ், ஒரு கர்மமும் இருக்காது. பச்சை குதிரை எல்லாம் 4 பேர் கட்டி நின்னாங்கன்னா ஓடி வந்து அந்த ஆளுக்கு தப்பி மங்குன்னு விழுவாங்க. அடுத்து ஒருத்தையும் வந்து அதே மேல விழுந்து தொங்குவாங்க. அவனை கழட்டி விடுற கழட்டி. அதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம். இனிமேல் கிடைக்காது. ஏன் அடுத்து வர ஜென்ரேஷன் நம்ம பையங்களுக்கு எல்லாம் வந்து அப்படின்னா என்னன்னே தெரியாது. இனி போற காலத்துல கேம்ஸ்னா அவங்கள பொறுத்தவரை டர்ஃப் கிரிக்கெட்டா தான் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஹை குவாலிட்டியா வரவங்க, இந்த மெட்ரிகுலேஷன் இந்த மாதிரி வரவங்களுக்கு ஹாக்கி, ஃபுட்பாலா இருக்கும். அதுவே டர்ஃபுக்குள்ளையா தான் இருக்கும். நாங்க இந்த டோர்னமெண்ட் போனோம், எவனை பாரு இப்ப டர்ஃப்ல போய் டிராஃபியோட தான் இருக்காங்க. ஆனா அவங்கள ஒரு நார்மலான தெரு கிரிக்கெட்ல ஆட சொல்லேன், ஆள் பார்க்க சொங்கிமா மங்கூர் மாதிரி தான் இருப்பாங்க. அடிச்சானா பால் எங்கேயோ போகும். அந்த மாதிரி டேலண்டடான பர்சன்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை சும்மா நார்மலா விளாடுவாங்க. பந்து போடுவாங்க, 6 பால் தெரியும், நோ பால் தெரியும், ஒய்டு தெரியும், இந்த மாதிரி தான் விளாடுவாங்க. ஃபுட்பாலா இருக்கட்டும், டிஃபென்ஸு, இந்த கோல் கீப்பரு, இந்த மாதிரி. அது வந்து நல்லதுதான் ஒரு வகையில. நல்லா விளாடி டிஸ்ட்ரிக்ட், நேஷனல் அப்படி போனா பரவாயில்ல. சும்மா ஏரியாக்குள்ளேயே 4 பேரோட வச்சுட்டு அந்த மன ஆறுதலுக்காண்டி கப்ப ரோலிங்ல விடுறது வந்து வேற வழி இல்ல. இப்போதைக்கு நம்ம ஜென்ரேஷனே அப்படிதான் ஆயிடுச்சு. நம்ம ஜென்ரேஷனே இன்னும் முடியல, நம்மளே அப்படி ஆயிட்டோன்றது நம்மளே இழந்த விஷயம் தான். அது வயசானா ஆயிட்டு போகுது. இப்ப இருக்க அதுவும் போல இப்ப இருக்க பயல்களுக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர், சுகரு, பிபி எல்லாமே இருக்கு. காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? விளையாடாம இருக்குது. கண்டதை போட்டு ஸ்ட்ரெஸ் ஏத்திக்கிறது. எதுனால இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு வார்த்தை வேற கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. அதை நான் யூஸ் பண்றதே சங்கடமா தான் நினைக்கிறேன். எது எடுத்தாலும் ப்ரோ ஸ்ட்ரெஸ், மன அழுத்தமா இருக்கு. தம்பி எத்தனை வயசாப்பா ஆகுது? 16. எனக்கு 5 தான். எனக்கு 5 வயசு ஆகுது. நான் எல்கேஜி. 16 வயசு முடிச்சு 17 போறே சாகலான் இருக்கேன் அடுத்த பர்த்டேக்கு. அப்படி அவ்வளோ டிப்ரெஸ்டா சுத்துறாங்க. என்ன காரணமா இருக்கு? என்ன அது காரணத்துக்கு டிப்ரெஸ்? அதுதான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஆள்கிட்ட சேட் பண்றது, வெளியே போய் கூட பேச மாட்டாங்க. நம்ம பையலுகெல்லாம் லவ் பண்ணாயன்னு கேட்டீங்கன்னா அங்க அப்படி சைல்ட்ஹுட் அது ஒண்ணு சொல்லலாம். நம்மளோட அந்த பருவ அந்த 16, 17 ரெக்க கட்டி பறந்துருப்போம். அது எப்படின்னா ஒரு பிள்ளைய ரோட்ல தான் பார்த்திருப்போம். அவ யாரு என்னன்னே தெரியாது. அவ பேரை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். ஒரு விஷயம் சொல்றேன். இது பொம்பளை நான் மட்டும் விஷயம் சொல்றேன். நம்ம கூட படிச்சிருந்தா ஒருத்தர் இருக்கான் பாக்கு, ஒரு பொண்ணு எங்கேயோ பாத்துட்டான்டா. எங்கிட்டு அந்த நம்ம இது நம்ம ஏரியா பெரியார் சைடு சொல்றது. அந்த பிள்ளை பேரும் தெரியாது, மூஞ்சியும் சரியா பாக்கல, எந்த ஏரியானு தெரியாது. அவன் ஒரு கடையில வேலை பார்த்தான். நான் தான் வீட்டை கண்டுபிடிச்சு சொல்றேன். கடையில வேலை பார்த்திருக்கான்.
புக்கு கடையில் எங்கேயும் வேலை பார்த்துருக்கேன். அதை வாங்கிட்டு கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. அவன்கிட்ட வாங்கிட்டு அவனோட அதிகபட்ச டீட்டெயில் என்னவா இருக்கும் தெரியுமா? இங்க இப்ப நான் இந்த இடம் இந்த கடை இங்க வாங்கி இந்த சைட் நடந்து போனேன், அவ்வளவுதான். டெய்லி காலையில காலங்காலத்துல நான் அடிச்சு எழுப்பிட்டு போயிடுவான்டா. எழுப்பிட்டு போய் ஒரு மாசம் எதுக்கு போறேன்னே தெரியாது. அந்த ஏரியாவே ஒரு 4 ரவுண்ட் அடிப்போம். இந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு கூட்டு உசுர யாருன்னு தெரியாம கூட்டி போயிட்டான்டா. அப்படி ஒரு இருந்துச்சு காலகட்டம். லவ் பண்றதா இருக்கட்டும், சைட் அடிக்கிறதா இருக்கட்டும், வெளியே தான் பண்ணுவோம். இப்ப இன்ஸ்டா ஐடியில தான் பிடிக்கிறாங்க. இன்ஸ்டா ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, அதுலயும் கள்ள ஐடி தான். கள்ள ஐடி தான். ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி தான் யாரு என்னன்னே தெரியாம பிடிச்சி எப்படியோ அதுல வர பின்விளைவு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அந்த பிள்ளைகிட்ட வந்து இவங்க என்ன மாதிரி இவங்க பேசுறதுக்கு என்ன பேசிருப்பாங்கன்னா, பேர் கேட்கறதுக்கே ஒரு வாரம் ஆனாலுமே அதுல ஒரு நல்ல இது இருக்கும். அவ கேட்கவே மாட்டாங்க. தொடர்த்தி இருந்துட்டு அது வந்து சொல்லா காதல் பார்வையற்ற காதலாவே போயிடும். அந்த மாதிரி நிறைய அதுக்கு ஒரு தனி டாபிக் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கு. இவங்க என்னன்னா போனோடனே ஹாய் ஹலோ, நீ எந்த ஏரியா, நான் இந்த ஏரியா, உனக்கு இன்ட்ரெஸ்டடா, நான் இன்ட்ரெஸ்டா, நீ சிங்கிளா நான் சிங்கிளா, அப்படி அந்த மாதிரி லைன்ல பக்கத்துல இன்னொரு அப்படியே அடுத்த சாட்ல பார்த்தேன்னா இன்னொரு விண்டோ ஓபன் பண்ணி இங்கிட்டு டெலிகிராம்ல இன்னொரு பிள்ளைட்ட. அது வந்து அவ கூட உருப்படியா பண்ண மாட்டீங்களா? வேஸ்ட். வந்து ரொம்ப ராவா இருக்கு அவங்களுக்கு. எல்லாமே இப்போ வந்து எல்லாமே கிடைச்சிருது. ஈவன் வந்து 18+ வீடியோவாவே இருக்கட்டுமே, நம்ம டயத்துல ஏடா சொன்ன பல்ல கட்டுறீங்களா எல்லாம். நம்ம டயத்துல வந்து அப்பதான் சிடி நம்ம ஆரம்பிச்ச சிடி தான் ஞாபகம் இருக்குல்ல. நம்ம எல்லாருமே சிடில தான் ஆரம்பிச்சோம். இங்க இருக்க 4 பேருமே சிடில தான் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் மெமரி கார்டுன்ற ஒண்ணு வந்தது நம்மளுக்கு வரப்பிரசாதமா தெரியும். ஒரு 4-5 ஒரு சிடில 4 படம் தான் அதிகபட்சம் இருக்கும். அதுலயும் எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா நிறைய வேற இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஓட்டி விட்டுதான் நம்ம மெயின் ஸ்ட்ரீமுக்கே வர முடியும். இறங்கிட்டாருனவங்க நீவி படம் சொல்லுங்க சொல்லு. இல்ல இதுல என்ன விஷயம்னா, சிடி உள்ள போட்டோன்னே ஒருத்தர் பக்கு பவர் கட் ஆயிடுச்சுன்னா செத்தோம். இதே மாதிரிதான் முடிச்சிருவாங்க. நம்ம நானு கட்ஸ் அஜய் பாத்துக்கிட்டு இருக்கோம், கரண்ட் போயிருச்சு. ஞாபகம் இருக்கா? கரண்ட் போயிருச்சு. அப்பெல்லாம் கரண்ட் போனா சாமானியத்துல வராது. அல்லைய கட்டி அது வெளியே வருதா இல்ல படம் ஸ்ட்ரெயிட்டா கரண்ட் வந்தோன்னு படம் ஓட ஆரம்பிச்சிருதா, விட்டையில இருந்து வருதா, ஆஃப் ஆயிருதான்னு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. நான் ரொம்ப டேஞ்சரா. ஆனா இப்ப பாரு, லிங்க் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. இன்கியோ கேட்டா அது என்ன பிரைவசி மோட்ல போட்டோன்னே போய் தட்டிடுறாங்க. போட்ட இன்கார்னேட்டா 10வது செகண்ட்ல வந்துருது. நம்ம சிடி வாங்கணும்னா நம்ம கிளாஸ்லயே ஒரு சொரட்டைய புடிச்சு அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி, அவன் ஒரு சிடில ஒரு பெரிய அண்ணனை தெரிஞ்சு வச்சிருப்பான், அந்த அண்ணனை புடிச்சு அவருக்கு தெரியாம அவர்கிட்ட இருந்து வாங்கி அந்த சிடியை ரொட்டேட் விடுவாங்க. நீ கொஞ்ச நாள் நான் கொஞ்ச நாள் அப்படின்னு. அதுக்கு அந்த படத்தை பாக்குறதுக்கே ஒரு வாரம் ஆகும். இருந்தாலும் அந்த ஆவலோட அந்த படத்தை பார்க்க வெயிட் பண்ணி வாங்குவாங்க. இன்னைக்கு தட்டணும்னு செல்லுலயே வருது. 18+ எல்லாரும் பாக்குறதுதான். நம்ம அப்பா காலத்துல இருந்து நாடகமா இருக்கட்டும், புக்கா இருக்கும். நம்மளோட இதே வந்து டேஞ்சர். நம்மளுக்கு முந்தின தலைமுறை அப்பா காலத்துல கேட்டேன்னா இதை ரொம்ப டேஞ்சர்னு வாங்க இந்த இதெல்லாம். ஆனா இப்ப இருக்கவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர். போனுக்குள்ளே எல்லாமே வந்துடுது. விளையாடுற கேரம் பூலா இருக்கட்டும், டர்ஃப் கிரிக்கெட் மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே அவங்க போன்லயே வந்துடுதுன்றப்போ நம்ம ஜென்ரேஷனே அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப மோசமான நிலைக்கு தான் போகுது. ஏன்னா இது என்னைய கேட்டா டெக்னாலஜி வளர்ந்ததே நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஆனா மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா அழிவை நோக்கி போற மாதிரி விஷயம் தான் இருக்கு. என்னைய பொறுத்தவரை டேஞ்சர் தான் டெக்னாலஜி என்னைக்குமே. அது எவ்வளோ அப்கிரேட் ஆனாலும் சரி. இன்னொன்னு இயற்கை சார்ந்து இருக்க மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப பெரிய மைனஸா இருக்கு. நான்லாம் ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த விஷயத்துல நீங்க தமிழ் பற்றா பார்க்கலாம், இல்ல நாட்டுப்பற்றாவோ இல்ல என்ன மாதிரி ஒரு பற்றா வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அதை பத்தி தப்பு இல்லை. நீங்க அழிவின் விளிம்புல இருக்க ஒரு விஷயம் நாட்டு நாயா இருக்கட்டும். நம்ம எல்லாம் அந்த காலத்துல பயலுக்கு பூரா தெருநாயை தான் தூக்கிட்டு வருவாங்க. இது நம்ம வீட்டுல ஒரு ஆள் இனிமேல அடி வாங்கி சோறு தண்ணி இல்லாம அதை வளர்த்துருக்கோம். நான் வளர்த்துருக்கேன், சிரிக்கிறேன் பாரு, இவனும் வளர்த்துருக்கான், நீனும் வளர்த்துருக்க, எல்லாருக்கும் தெருநாயை தான் தூக்கிட்டு வருவோம். இன்னைக்கு வரையும் பூரா ராட்வீலர்ன்றான், கிரேடன்றான். அதுவே வந்து ஒரு டேஞ்சரான. பிட்புல் எல்லாம் பாரு எத்தனை பேரை கொண்டிருக்கு. அது எதுக்கு? நம்ம நாட்டு நாயை வளர்க்கலாம். அதுவும் போல நம்ம
சின்ன வயசுல இருக்கையில இளந்த பழம் மரத்துல சாப்பிட்டுருக்கோம், ஞாபகம் இருக்கா? இழந்த பழம். நவா பழம் நம்ம ஏரியால 2 என்னோட- மரம் இருக்கும். இந்த மரத்துல உள்ளது அந்த மரத்துல இன்னைக்கு நீ நவா பழம் மரத்தை பார்க்க முடியுமா? இல்ல இளந்த பழத்தை நான் சத்தியமா இளந்த பழம் மரம் எல்லாம் இருக்கான்னு தேடி இருக்கேன். வாதாங்கோட்டையை உடைச்சு சாப்பிட்டுருக்கோம். இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அது என்னன்னே தெரியாது. அதெல்லாம் அவங்க இழந்துட்டாங்க. நம்ம வந்து உண்மையை சொல்லணும், நம்ம அவங்ககிட்ட கொண்டு போல, நம்மளோட தப்பு இருக்கு. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இழந்த பழத்தை இழந்துட்டாங்க. ஆமா, இழந்த பழத்தை இழந்துட்டாங்க. ஒரு காமெடி லைட்டா போட்டு பாக்குறேன் அப்பப்ப. அதுவும் போல நம்ம ஸ்கூல் படிக்கலையுமே வந்து பார்த்தேன்னா இன்னொன்று சைல்டுஹுட்ல என்னன்னா, நம்ம ஸ்கூலுக்கு நுழையிலே ஒரு பாட்டி வாசல்ல உட்காந்து எல்லாமே விற்பாங்க. கடுக்காப்பழம், இழந்த பழம், அந்த புளிப்பு மிட்டாய் கவரோட கடிச்சு திம்போம். அது இலந்த இழந்த பழம் பழம் ஜாம், ஜாம் இல்ல இழந்த பழ மிட்டாய். அது புளிப்பு மிட்டாய் தான். அது மாங்காய் ஒண்ணு, மாங்காலே ஒரு 10. இது பண்ணு, மாங்காய் 10. அது அப்படியே லேயர் லேயரா வரும். அது செம்ம இன்ட்ரஸ்டிங்கா சூப்பரா இருக்கு. சப்பி சாப்பிடலாம். ஆமா. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? இவங்க வேஃபிள்ஸ்ன்றாங்க, பர்கர்ன்றாங்க. அதுவே இது ஜங்க் ஃபுட்ஸ் தானே. நம்மளுக்கு அது பூராமே 5 ரூபாக்குள்ளேயே பட்ஜெட் முடிஞ்சிரும், ஹெல்த்தியும் கூட. இது இவங்க சாப்பிட்றது 100 150ன்றாங்க. அப்பா அம்மாவே உலக சீட்டிங் போடுறாங்க. பத்தாவுக்கு உடம்புக்கும் கெடுதி. இது ஒரு இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கெடுதியான ஒரு விஷயம். எல்லாமே கெடுதி தாண்டா அவங்ககிட்ட இருக்கு. இனி வர ஜென்ரேஷன் எப்படி இருக்க போறான்னு நினைச்சாலே பக்குன்னு தான் இருக்கு. அதாவது ரொம்ப டேஞ்சரான நிலைமையில தான் நம்மளே இப்ப போயிட்டோம். நம்ம இவ்வளவு டேஞ்சரா இருக்குன்னு அடுத்த இதை இவங்கள சின்ன பசங்களை யோசிக்கல ரொம்ப டேஞ்சர்ல இருக்காங்க அவங்கலாம். அது இதெல்லாம் எப்படி மீட்டு கொண்டு வர போறோன்றது தெரியல. ஆனா இதெல்லாம் மீட்டு கொண்டு வர்றது நம்ம கையில தான் இருக்கு. அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும், அதை செயல்படுத்தணும், அதை அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கணும். என்னோட கருத்து. நீ இந்த மாதிரி அவன்கிட்ட பேசுனா ஊன்னுவாங்க. ஒரே வார்த்தையில பூமர்ன்றாங்க, இல்ல கிரிஞ்சுனே உலக கிரிஞ்சு ஒருத்தர் சிக்கியிருக்காண்டான்றாங்க. ஆனா அத நீங்க வந்து அதை நீ மைண்ட்ல ஏத்திக்கவே கூடாது. மச்சான் மச்சான் எங்க வீட்டு நானும் பாத்திருக்கியா சூர்யா, நானும் என்னை அக்செப்ட் பண்ணிக்க. நான் ஒரு பூமர் அங்கிள் தான், கிரிஞ்சு தான். ஏன்னா நம்ம 90s கிட்டே நீ சொல்ல போனா பூமர் கிரிஞ்சு தான். ஆனா அது என்னை கேட்டா அந்த பூமர் கிரிஞ்சு ரொம்ப நல்லது. இப்ப நல்லது இவனே, அது இருக்கனாலதான் நம்ம உருப்பிட்டு உட்காந்துருக்கோம். ஓரளவுக்காச்சும் பாரு, நம்ம டீம்ல எவனுக்குமே எந்த ஒரு குறையும் இல்ல. வீரத்தழும்புகள் இருக்கும், அங்க விழுந்தேன் இங்க விழுந்தேன், அது உடஞ்சிச்சு இது உடஞ்சிச்சுன்னு. மத்தபடி பெருசா அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் எதுவும் பண்ணல. அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கா நம்ம டீமே பார்த்தேன்னா. அதுவே ஆரோக்கியமான விஷயம் தான். இன்னைக்கு இருக்க பார்த்தேன்னா கையில கோடு இல்லாதவனை பார்க்கவே முடியல, டாட்டூ இல்லாதவனை பார்க்க முடியல. கஞ்சா பீஸ் சிம்பிள் போடுறான், கஞ்சா மர்ஜுவானா சிம்பிள் போடுறாங்க. டாட்டூ குத்துறதே இப்ப ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. சின்ன பிள்ளைய பூரா டாட்டூ ரொம்ப குத்திட்டு தெரியுறாங்க. அதுவும் ஒரு வகையில டேஞ்சர் தான். நிறைய செஞ்சு முடிச்சுடுங்க. அதான் நான் இப்ப சொன்னது எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்றது ரொம்ப ஆபத்தான விஷயமா இருந்தாலும் அதை நம்ம மீட்டு கொண்டு வர்றதுக்கு என்ன வழியோ அதை நல்லபடியா நம்ம தான் பண்ணணும். 90s கிட்ட ஆகணும், நம்ம தான் பண்ணணும். அதான் சொன்ன மாதிரி பூமரோ கிரிஞ்சோ எது சொன்னாலும் அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொண்டு போய் நல்லதை மட்டுமே சேர்க்கிற வர, நல்லதை சேர்த்தாதான் நாளைக்கு சொசைட்டி நல்லா இருக்கும். ஏன்னா இனி டெக்னாலஜி காலத்துல வந்து எல்லாருமே ஐடியை நோக்கியோ இல்ல இந்த நீங்க சொல்ற லாஜிஸ்டிக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி போறதுல அவங்களுக்கு உடம்புக்கு ஹெல்த்தின்னு எதுவுமே இருக்காது. உணவு முறையே இன்னைக்கு ரொம்ப கெடுதி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டது பூராமே நல்ல சாப்பாடுலாம் நிறைய சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு வர ஜென்ரேஷன் நல்ல சாப்பாடு சத்தியமா சாப்பிட முடியாது. அது வீட்லயே அவங்க இருக்க மாட்டாங்க, வெளியே தான் சாப்பிட்றாங்க மோஸ்ட்லி. அதெல்லாம் நீங்க வந்து யோசிச்சு பார்த்தா முடியாத விஷயம்தான். ஆனா அதை நம்ம கண்டிப்பான முறையில பண்ணி ஆகணும். ஆபத்துல இருக்கவங்கள என்னைக்கா இருந்தாலும் விடுவிக்கிறது தான் வந்து ஒரு நல்ல மனித நேயத்துக்கு அழகு. நான் இதோட என்னோட பதிவை நிறைவு செஞ்சுட்டேன். ரொம்ப நன்றி நோட்டோரியஸ், நம்ம ஷோவுக்கு வந்தமைக்கும் உங்களோட கருத்தை பகிர்ந்துக்கிறதும். இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். இதே டாபிக் வந்து இந்த எபிசோட்ல இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல இதே டாபிக் தான். ஒரு புது கெஸ்ட் வேறு வராரு. அவர் அப்புறம் நம்மளோட பாயிண்ட்ஸ் இன்னும் நியூவான என்னென்ன இழந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். அதாவது கட்ஸும் நம்ம கெஸ்ட்டும் வந்து அடுத்த எபிசோடு பேச போறாங்க. கெஸ்ட்னா இப்போ நோட்டோரியஸ் கிடையாது, ஒரு ஆள் வராரு. அவர் பேரே தரமா இருக்கும். அவர் கூட அவரோட இதை ஷேர் பண்ணுவாரு. இன்னும் என்னென்னலாம் நம்ம இந்த ஜென்ரேஷன் நம்ம அனுபவிச்சது வந்து இழந்திருக்காங்கன்னு சொல்லி இன்னும் இதோட இன்ஃபர்மேட்டிவா உங்க இந்த நாஸ்டாலிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து இதோட பார்ட் 2ல வந்து சொல்றோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது ஸ்பாட்டிஃபை. இது உங்க நல்லா பேசுவோம், கொஞ்சம் நல்லதையும் பேசுவோம் வித் உங்கள் நான் தான் உங்க நிவி ஒரேவா கட்ஸ்.
வரட்டா